காலம் மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம் இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே வா பேக்க கூட
என்ன சாம்ராட், அடுத்த தவணை எப்போ எப்படி தரணும்னு நான் சொல்றேன். அப்பவாவது ஒழுங்கா கொடு. இந்த மாதிரி சீப்பான வேலையை பண்ணாத. அப்புறம் உங்க 2 பேருக்கும் கைலாசம் தான். நான் பைக்ல ஏறி போற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கிருந்து நகரவே கூடாது. ஓகே? பேக்க கொடு. Damn it! Damn it! சாம்ராட், உன் கார்ல நான் வச்சிருக்கிறது சும்மா டம்மி. அத கொண்டு போய் உன் பசங்களுக்கு விளையாட கொடு. நீ எனக்கு வச்சு அனுப்புனது இப்போ உன் கார்ல தான் இருக்கு. சீக்கிரம் வண்டியில ஏறு. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத ரேணுகா. இந்த அட்டம்ப்ட் மிஸ் ஆனால் போயிட்டு போகுது. அடுத்த அட்டம்ப்ட்ல அவன் சாகிறது கன்ஃபார்ம். இல்லங்க, என் சர்வீஸ்ல இப்படி ஒரு கிரிமினலை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கே அவன் தண்ணி காட்டிட்டான். இன்னைக்கே நான் அவனை என் கையால சுட்டுருக்கணும். பார்த்துட்டல, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவான். பண்றேன். அவன் எனக்கு பெரிய சவாலாயிட்டான். விட மாட்டேன். ஏய் சக்தி, அம்மா, இப்ப நடந்த சம்பவம் எல்லாத்தையும் இங்கேயே மறந்துடு. வெளியில யார்ட்டையாவது ஏதாவது சொன்ன அவ்வளவுதான். முக்கியமா இந்த விஷயம் அருணாவுக்கு தெரியவே கூடாது. எங்கேயாவது வெளியில லீக் ஆச்சு, உன் மூச்சை நிறுத்திடுவேன். சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேம்மா. சீக்கிரமா என்ன வீட்டுல இறக்கி விட்டுருங்கம்மா. எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்குமா. ஸ்லோ பண்ணுங்க. நமக்கு ஒரு எவிடன்ஸ் மாட்டி இருக்கு. என்ன எவிடன்ஸ்?
அக்யூஸ்ட் உட்கார்ந்துட்டு இருக்கிற பைக்கை கவனிச்சிங்களா? நம்பர் பிளேட்டை ஜூம் பண்ணுங்க. நமக்கு இன்னும் வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ரீவைண்ட் பண்ணுங்க. ஸ்லோ பண்ணுங்க, ஸ்லோ பண்ணுங்க. பைக்கோட ஒரிஜினல் நம்பர் கிடைச்சிருச்சு. மாட்டிட்டான் ராஸ்கல். மேடம், இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் அவனை பிடிக்கிறதுக்கு. அவன் என் கையில் கிடைச்சான். மேடம், குற்றவாளிங்க எப்படியாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவாங்கன்றது எவ்வளவு பேர் உண்மை பாத்தீங்களா? அவன் எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட் கிரிமினலா இருப்பான். என்னங்க, நம்ம காருக்குள்ளேயே டம்மி பாம்பை வச்சவன். இதெல்லாம் அவனுக்கு சாதாரணம். இந்த நம்பர் ஸ்டேஷனுக்கு அனுப்பாதீங்க. இந்த நம்பர் எந்த ரீஜனல் ஏரியான்னு பாருங்க. நார்த்தா சவுத்தான்னு பார்த்து எந்த ஆர்டிஓ ஆபீஸ்னு விசாரிச்சு இந்த நம்பர் சீக்கிரட்டா விசாரிங்க. யாருதுன்னு விசாரிங்க. எஸ் மேடம். ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. ஒரு விஷயம் மனசுல இருக்கணும், எதிரி நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸா இருக்கான். புரியுது மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். அப்போவை கூட வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே சார். என்னடி அம்மா, பூவரசி வந்த விஷயத்த சாமியார் கிட்ட சொல்லணும். இப்ப நம்ம எப்படிமா சொல்றது? சாமியார பார்த்து பேசிடுவோம். பூவரசி இங்க இருக்கா, எங்க போறீங்கன்னு கேட்பாளே, என்ன சொல்றது? இவ்ளோ தூரம் திட்டம் போட்ட எனக்கு இது தெரியாதா? நீ ரெடியாரு. ரெடி ஆகிறதுக்கு என்னமா இருக்கு? அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். லேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கிறுக்க வந்து பூவரசி கூட்டிட்டு போயிடுவான். வா, அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். வா. அம்மா பூவரசி, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா முகமே தெளிவா இருக்கு. உண்மைதான் ஈஸ்வரி. பூவரசி வந்த பிறகுதான் எனக்கு நல்ல தூக்கமே வருது. என் மனசுக்கும் நிம்மதியா இருக்கு. இந்த நிம்மதியும் சந்தோஷமும் என்னைக்கும் நிரந்தரமா இருக்கணும். அம்மா, அக்கா ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நம்ம ஜோசியரை பார்த்துட்டு வந்துருவோமா? எதுக்கு இருக்கு? அப்பாவோட ஆசையை பூர்த்தி பண்ண வேண்டாமா? அப்பா சொல்லுங்கப்பா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா என்னுடைய பிறவி பலனை நான் அடைஞ்சா மாதிரிமா. என்னப்பா கடன் அதுன்னு சொல்றீங்க? கடமைன்னு தான் எடுத்துக்கியம்மா. கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? அப்படி சொல்லாதம்மா. மூத்தவ நீ இருக்கும்போது இளையவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ஊரார் பேச்சுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ சந்தோஷமா வாழ்றத நாங்க பாக்குறதுல தானே எங்களுக்கு பரிகாரம். ஆமா பூவரசி, நீ வந்து என்னை பார்க்காம இருந்திருந்தா உன் அப்பாவுடைய ஆயுசு சீக்கிரமே முடிஞ்சிருக்கோம்மா. நான் உசுரோடு இருக்கிற நாளுக்குள்ள உன்னை மானிய கழுத்தும் பார்க்கணுங்கிறதாம்மா என்னுடைய ஆசை. நான் உங்க மகளாவே இருந்து உங்களை காலம் முழுக்க கவனிச்சுக்கிறேன்ப்பா. அதான்ப்பா என்னுடைய ஆசை. பூவரசி, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் உங்க அப்பாவை நீ கவனிச்சுக்கலாம்லம்மா. அம்மா, அக்கா இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்கும். வா, நம்ம சீக்கிரமா போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துடலாம். ஆமா, அதான் சரி, நீங்க கிளம்புங்க. அப்புறம் என்னம்மா, அப்பாவே சரின்னு சொல்லிட்டாருல, வாமா போலாம். சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். பூவரசி, போயிட்டு வரோம்மா. சக்தி, இந்த
பொறுக்கி எங்கேயாவது பாத்திருக்கியான்னு சொல்லு. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு. நேத்து என் கையில மாட்ட வேண்டியவன் எஸ்கேப் ஆயிட்டான் பாரு. என்ன சக்தி முழிக்கிற? அன்னைக்கு நீ இவனை தெரியாதுன்னு தானே சொன்ன. இருந்தாலும் இப்ப நீ எங்கேயாவது பாத்திருக்கியா? நல்லா பார்த்து சொல்லு. அவன் இந்த ஏரியா தான் நினைக்கிறேன். இவனை பார்த்ததே இல்லையா? விஷயம் தெரிஞ்சதுனாலதான் அருணா மடக்கி மடக்கி கேக்குறாங்க. என்னையும் சொல்லலன்னா சரியா வராது. என்ன சக்தி பதில் சொல்லாம நிக்கிற? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போ, அவ்வளவுதானே. தெரியும். என்ன தெரியுமா? யார் அது? என் அண்ணன் தான். வாட்? அண்ணனா? அன்னைக்கு ஒரு நாள் அந்த பாவம் பட்ட கிழவன் கழுவி தெரு தெருவா சுத்தி சேகரிச்ச வேஸ்ட் பொருளை இவன் திருடிட்டு ஓடி போயிட்டான். பழைய பேப்பர் கடையில போட்டுட்டு காசு வாங்கிட்டு ஓடிட்டான். அன்னைக்கு இவனை மொபைல்ல எடுத்த படத்தை காட்டி உன்கிட்ட தெரியுமான்னு கேட்டனே, அன்னைக்கு தெரியாதுன்னு சொன்ன. இப்ப தெரியும்னு சொல்ற. ஏன் என்கிட்ட போய் சொன்ன? சொல்லு சக்தி, ஏன் என்கிட்ட போய் சொன்ன? நீ எப்படி பேசுவ? உன்கிட்ட உண்மை இருந்தா தானே நீ பேசுவ. நீ ஒரு பொய்க்காரி. உன்னை ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருந்த. ஏழையா இருந்தாலும் நேர்மையானவன் நினைச்சேன். இந்த வீட்டுல உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம் நீ பாவம்னு நினைச்சு உனக்காக ஓடி வந்து உதவி பண்ணிருக்க. உனக்காக எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருக்க. எங்க அம்மா கிட்ட உனக்காக நானே போய் பறிஞ்சு பேசியிருக்கேன். ஆனா நீ எல்லாத்தையும் பொடியாக்கிட்டியே. அதையும் தாண்டி நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை பொய்யாக்கிட்டியே. இல்லம்மா, அது வந்து இனிமே நீ என்கிட்ட பேசாத. ஒரு பொய் சொன்னவ அதை சமாளிக்கிறதுக்கு திரும்ப திரும்ப பொய் தான் சொல்லுவ. உன்னை இந்த வீட்டுல எல்லாரும் ஒரு வேலைக்காரியா பார்த்தாங்க. நான் மட்டும் உன்னை மனுஷியா பார்த்தேன். உனக்குள்ள உணர்வுகள் இருக்கு, அதுல பாசம் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு, உறவுகளும் இருக்கு. அவங்கள சுமக்கிற கடமையும் இருக்குன்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நீ உன் கூட பிறந்த அண்ணனையே தெரியாதுன்னு சொல்லி எவ்வளவு பெரிய சுயநலக்காரியா இருக்கல நீ. மேடம், நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி என் மேல வார்த்தை அள்ளி கொட்டாதீங்க மேடம். நான் சுயநலக்காரி இல்ல மேடம். கூட பிறந்த அண்ணன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பாவப்பட்டவ. இவர் என் அண்ணன் பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. கூட பிறந்த இந்த தங்கச்சிய கண் கலங்காம பாத்துக்கிறாரு. என் கல்யாணத்தை ஜாம்னு நடத்தணும்னு ஆசையோட இருக்காரு. நான் பெருமையா 4 பேர்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி ஒரு அண்ணனோட நான் பிறக்கல மேடம். கடைசியா உங்ககிட்ட அடிச்சு பிடிச்சு புடுங்கிட்டு போனானே ஒரு திருடன், ஊர்ல எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கின ஒரு குடிகாரன், ஆம்பளை இல்லாத ஒரு வீட்டுக்கு துணையா இருக்க கூட லாய்க்கே இல்லாத ஒரு உதவக்காரதான் என் அண்ணன். அவனை போய் என் அண்ணனை நான் எப்படி மேடம் உங்ககிட்ட சொல்ல முடியும்? அதனாலதான் நான் சொல்லல. நல்லவனா இருந்தா சொல்லி பெருமைப்பட்டிருப்பேனே மேடம். ஒரு பொறுக்கி அண்ணன்னு சொல்லி எப்படி மேடம் பெருமைப்பட்டுக்க முடியும்? சத்தியமா சொல்றேன் மேடம், என் அண்ணன் மேல இருந்த வெறுப்பும் கோவமும் அதனாலதான் தெரியாதுன்னு சொன்னேன். எப்படி ஏதோ சமாதானம் சொல்லி சூழ்நிலையை காரணம் காட்டி சென்டிமெண்டா பேசினா நீ சொன்னது பொய் இல்லைன்னு ஆயிடுமா? சொன்ன பொய் சொன்னதுதான். உன்னை நல்லவளா காட்டிக்க இனிமே நீ எதை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ ஒரு பொய்க்காரி தான். அப்படியே இருந்துட்டு போறேன் மேடம். இவ்வளவு தூரம் நான் சொல்லியும் நீங்க நம்பலன்னா நான் பொய் சொன்னதாவே இருக்கட்டும் மேடம். தெரிஞ்சும் பொய் சொல்றவங்க இருக்காங்க, சூழ்நிலைக்காக பொய் சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த வகையில நான் சொன்னது பொய்யாவே இருந்துட்டு போகட்டுமே. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யார்தான் பொய் சொல்லல? யார சொல்ற? பொதுவா சொன்ன மேடம். நீ மறைமுகமா என்னதானே சொல்ற? உங்களையே நான் அப்படி சொல்ல போறேன் மேடம். நான் ஒரு வேலைக்காரியோட மக,
எங்க அம்மா வீட்டு வேலை பாக்குறாங்கன்னு நான் கதிர்கிட்ட சொன்னதை தானே இப்ப சந்தர்ப்பம் பார்த்து நீ என்ன குத்தி காட்டுற? ஐயோ மேடம், நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்ல. பின்ன எந்த அர்த்தத்துல சொன்ன? சமயம் பார்த்து நீ என்னையே குத்தி காட்டி பேசிட்டல. அப்படி இல்ல மேடம். பின்ன வேற எப்படி இல்ல? முதல்ல என் ரூமை விட்டு வெளியில போ. மேடம் நான் சொல்றேன்ல. ஜெய் காளி, ஜெய் காளி. காளி, சூலி, பராசக்தி. காளி என்றால் உலகமெல்லாம் கலங்கி நிற்கும். காலம் அறிந்து அமைந்தால் வசியம் செய்யும். வாயில் தோறும் ஓம் சிவசிவா என்கின்ற சக்தி வர்ணிக்கும் தேவியே வாடி சக்தி. நாளறிந்து நலமறிந்தும் என் முன் நின்றும் நானும் நலனும் அனைவரெல்லாம் புசித்து போக சாமுண்டீஸ்வரி, புவனேஸ்வரி, துர்க்கை அம்மா உன் உத்தரவுப்படியே செஞ்சிடறேன். சொப்பனவராகி உத்தரவு கொடுத்துட்டா. அவளை வேண்டிக்கிட்டு இந்த பூவை அவ பாத்துல போடுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நடக்கணும் சுவாமி. பொதியில் எங்க கைக்கு வந்தாதான் எங்க கஷ்டம்லாம் தீரும். அதெல்லாம் சரிதான். ஆனா அன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு இடமா நின்னு ஞான திருஷ்டியில புதையல் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு சொன்னேனே, வீட்டுக்குள்ள உங்க புருஷன் இருந்தும் அவரை மறைச்சுதான் இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தூரல் போடும் தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே, காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே, பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.